நண்பர்களே வணக்கம். இன்று நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான மற்றும் பரபரப்பான கதையை சொல்லப் போகிறேன். இந்த கதை ஒரு திரைப்படத்தை விஞ்சும் வகையில் திருப்பங்கள் மற்றும் ரகசியங்களால் நிரம்பியது. ஒரு பிரபலமான மருத்துவரின் வாழ்க்கையில் நடக்கும் எதிர்பாராத சம்பவங்களே இந்த கதையின் மையம். கடைசி வரை கவனமாக கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கதையின் நாயகியின் பெயர் சுப்ரியா. திருவனந்தபுரத்தில் ஒரு பிரபலமான இதய நோய் நிபுணராக இருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவரது கணவர் அரவிந்த் ஒரு விபத்தில் இறந்தார். அரவிந்த் ஒரு மென்பொருள் பொறியாளராக இருந்தார். அவரது நினைவுகளில் வாழ்ந்து வரும் சுப்ரியா ஒவ்வொரு நாளும் மருத்துவமனைக்குச் செல்லும்போது ஒரு சிக்னலில் காரை நிறுத்தி அங்கு பிச்சை எடுக்கும் ஒரு நபருக்கு பணம் கொடுப்பது வழக்கம். அந்த மனிதனின் முகம் அவருக்கு அரவிந்தை நினைவூட்டும். ஒரு மழைக்கால நாளில் சுப்ரியா வழக்கம் போல அவருக்கு பணம் கொடுக்க முயன்றபோது அவர் எதிர்பாராத ஒரு விஷயத்தை சொன்னார். மேடம், எனக்கு பணம் வேண்டாம், உங்களை திருமணம் செய்ய விரும்புகிறேன். நான் உங்களை நன்றாக பார்த்துக் கொள்வேன். சுப்ரியா ஒரு கணம் அதிர்ச்சியடைந்தார். இது விளையாட்டாக இருக்கும் என்று நினைத்து சிரித்து, இதெல்லாம் பேசாமல் இந்த பணத்தை வாங்கி ஏதாவது சாப்பிடு என்று சொல்லி பணத்தை நீட்டினார். ஆனால் அவர் பணத்தை எடுக்கவில்லை. சுப்ரியா ஒன்றும் பேசாமல் மருத்துவமனைக்குச் சென்றார். அந்த நாள் முழுவதும் அவரது வார்த்தைகள் அவரது மனதில் சுழன்று கொண்டிருந்தன. அவரது கண்கள் அரவிந்தின் கண்களைப் போலவே இருப்பதாக தோன்றியது. மற்றொரு நாளில் மீண்டும் பணம் கொடுக்க முயன்றபோது அவர் சொன்னார், மேடம், உங்களுக்காக நான் எதையும் செய்ய முடியும். ஒரு வாய்ப்பு கொடுங்கள். சுப்ரியாவுக்கு கோபம் வந்தது. நான் உனக்கு உதவுகிறேன், அதற்காக நீ சொல்கிற எல்லாவற்றையும் நான் கேட்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. தேவையில்லாத விஷயங்களை பேசாதே என்று கடுமையாகச் சொன்னார். ஆனால் அவர் பின்வாங்கவில்லை. நீங்கள் என்னை பைத்தியம் என்று நினைக்கலாம். ஆனால் என் வார்த்தையை கேளுங்கள். உங்களுக்காக யாராலும் செய்ய முடியாதவற்றை நான் செய்வேன் என்று தன்னம்பிக்கையுடன் சொன்னார். அவரது வார்த்தைகளில் ஒரு உறுதியை பார்த்த சுப்ரியா, உனக்கு என்ன சொல்ல வேண்டும் சொல் என்று கூறினார். அப்போது அவர் சொன்னார், நகரத்துக்கு வெளியே ஒரு பழைய கிடங்கில் பெரிய போதைப்பொருள் கும்பல் செயல்படுகிறது. நேற்று இரவு நான் அங்கு போதைப்பொருள் கடத்துபவர்களை கண்டேன். சுப்ரியா முதலில் அவரது வார்த்தைகளை தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இருப்பினும் முன்னெச்சரிக்கையாக தனது பழைய நோயாளியான ஒரு காவலரிடம் இந்த தகவலை சொன்னார். இன்ஸ்பெக்டர் அந்த கிடங்கில் திடீர் சோதனை நடத்தி போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தார். மற்றொரு நாளில் இன்ஸ்பெக்டர் அழைத்து, நீங்கள் கொடுத்த தகவல் சரியாக இருந்தது, நாங்கள் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தோம் என்று சொன்னபோது சுப்ரியா ஆச்சரியப்பட்டார். ஒரு பிச்சைக்காரனுக்கு இவ்வளவு துல்லியமான தகவல் எப்படி கிடைத்தது? அடுத்த நாள் சுப்ரியா அவரை பார்த்தபோது கேட்டார், இந்த தகவல் உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? உனது உண்மையான பெயர் என்ன? அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், மேடம், நான் யார் என்பது எனக்கு தெரியும். இந்த நகரத்தைப் பற்றி உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் எனக்கு தெரியும். அவரது வார்த்தைகளில் ஒரு ரகசியம் ஒளிந்திருப்பதாக சுப்ரியாவுக்கு தோன்றியது. பின்னர் வரும் வாரங்களில் அவர் சிறிய குற்றங்களைப் பற்றிய தகவல்களை வழங்கினார். எல்லாமே சரியாக இருந்தன. சுப்ரியா அவரை ஒரு பிச்சைக்காரனாக பார்ப்பதை நிறுத்தினார். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய ரகசியம் இருப்பதை அவர் புரிந்து கொண்டார். படிப்படியாக அவர்களுக்கிடையே ஒரு நட்பு வளர்ந்தது. சுப்ரியா பணம் கொடுப்பதை நிறுத்தி அதற்கு பதிலாக அவருடன் புன்னகையுடன் பேச ஆரம்பித்தார். சில நேரங்களில் அவர் அரவிந்தை நினைவூட்டும் விஷயங்களை சொல்வார். ஒரு நாள், மழையில் காஃபி குடிப்பது உனக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்டபோது சுப்ரியா அதிர்ச்சியடைந்தார். இந்த விஷயம் அரவிந்துக்கு மட்டுமே தெரியும். ஒரு இரவு மருத்துவமனையிலிருந்து தாமதமாக வீட்டுக்கு திரும்பும்போது சுப்ரியாவின் கார் பழுதடைந்தது. கனமழையில் பாதை வெறிச்சோடியிருந்தது. திடீரென அந்த பிச்சைக்காரன் அங்கு தோன்றினார். அவர் காரை சரிசெய்து, மேடம், இரவில் தனியாக வெளியே வராதீர்கள் என்று கவலையுடன் சொன்னார். சுப்ரியா அவரை வீட்டுக்கு அழைத்தார். முதலில் மறுத்தாலும் அவரது வேண்டுகோளை ஏற்று அவர் ஒப்புக்கொண்டார். வீட்டில் அவருக்கு உணவு பரிமாறிய போது அவர் சொன்னார், இந்த உணவு எனது பழைய நினைவுகளை தூண்டுகிறது. அந்த வார்த்தைகள் சுப்ரியாவின் இதய துடிப்பை அதிகரித்தன. மறுநாள் சுப்ரியா தனது நண்பரான மருத்துவ ஆய்வாளருக்கு அவரது புகைப்படத்தை அனுப்பி DNA பரிசோதனை செய்ய கேட்டார். இந்த முகத்தை எங்கோ பார்த்திருக்கிறேன், ஆனால் நினைவுக்கு வரவில்லை என்று அவர் சொன்னார். அவரது பெயர் சரத் என்று சுப்ரியா கூறினார். சரத்தின் ரகசியத்தை கண்டறிய சுப்ரியா அவரை வீட்டில் தங்க வைத்தார். ஒரு நாள் கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டதாக செய்தி வந்தது. அங்கு முன்பு போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன. சுப்ரியா அங்கு சென்றபோது காவல்துறைக்கு அரவிந்தின் புகைப்படங்கள் உள்ள ஆவணங்கள் கிடைத்ததாக தெரிந்தது. அரவிந்த் இறந்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன. பிறகு இந்த புகைப்படங்கள் எப்படி என்று அவர் யோசித்தார். சரத்திடம் இதை பற்றி கேட்க முடிவு செய்தாலும் அவர் சிக்னலில் இல்லை. அவரை தேடியபோது கண்டுபிடிக்க முடியவில்லை. சுப்ரியா மிகவும் கவலைப்பட்டார். அன்று மாலை சரத் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்திருப்பதை கண்டார். அவரது முகத்தில் சோகம். சரத், காலையிலிருந்து உன்னை தேடுகிறேன். எங்கே போயிருந்தாய் என்று சுப்ரியா கோபத்துடன் கேட்டார்.
ஒரு அவசர விஷயத்துக்காக போயிருந்தேன் என்று அவர் பதிலளித்தார். சுப்ரியா அரவிந்தின் புகைப்படம் பற்றி கேட்க ஆரம்பித்தாலும் ஏதோ யோசித்து நிறுத்தினார். அதற்கு பதிலாக உனக்கு ராஜீவ் மேனனை தெரியுமா என்று கேட்டார். இந்த நகரத்தில் அவரை தெரியாதவர் யார், பெரிய மனிதர் இல்லையா என்று அவர் பதிலளித்தார். அவரது வார்த்தைகள் சுப்ரியாவில் சந்தேகத்தை அதிகரித்தன. சில நாட்களுக்குப் பிறகு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்து ஒரு விபத்து இல்லை என்று இன்ஸ்பெக்டர் கூறினார். சுப்ரியா இன்ஸ்பெக்டர் விக்ரமிடம் சரத்தை பின்தொடருமாறு கேட்டார். சரத் ஒவ்வொரு இரவும் கிடங்குக்கு அருகில் செல்கிறார். அங்கு யாரையோ சந்திக்கிறார் என்று விக்ரம் கூறினார். அரவிந்த் உயிருடன் இருக்கிறாரா, இல்லை வேறு ஏதோ விளையாட்டு நடக்கிறதா என்று சுப்ரியா யோசித்தார். அவர் ராஜீவ் மேனனிடம் நேரடியாக பேச முடிவு செய்தாலும் முதலில் சரத்திடம் உண்மையை கண்டறிய வேண்டும். சில நாட்களுக்குப் பிறகு சரத் கூறினார், கிடங்கில் ஒரு ரகசிய அடித்தளம் உள்ளது. அங்கு ராஜீவ் மேனன் சட்டவிரோத ஆதாரங்களை மறைத்து வைத்திருக்கிறார். சுப்ரியா இந்த தகவலை விக்ரமிடம் தெரிவித்தார். விக்ரமும் அவரது குழுவும் கிடங்கில் சோதனை நடத்தி போதைப்பொருள் கடத்தல் மற்றும் கள்ளப்பண பரிவர்த்தனைகளை நிரூபிக்கும் ஆவணங்களை கண்டறிந்தனர். காவல்துறை ராஜீவ் மேனனை கைது செய்தது. இருப்பினும் சுப்ரியாவின் மனம் குழப்பத்தில் இருந்தது. சரத் மேலும் ரகசியமாக தோன்றினார். சில நேரங்களில் இரவில் அவர் மறைந்து விடுவார், மறுநாள் ஒன்றும் நடக்காதது போல திரும்பி வருவார். சுப்ரியா சரத்தின் DNA அறிக்கைக்காக மருத்துவ ஆய்வாளரை மீண்டும் அழைத்தார். இன்னும் சிறிது நேரம் தேவை என்று அவர் கூறினார். சரத்தின் பேச்சும் நடத்தையும் அரவிந்தை நினைவூட்டின. அவரது உடல் மொழி, வார்த்தைகள் எல்லாமே அரவிந்தைப் போலவே இருந்தன. இந்த ரகசியத்தை கண்டறிய சுப்ரியா உறுதியாக இருந்தார். உண்மையில் அரவிந்த் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இறக்கவில்லை. அது ஒரு திட்டமிடப்பட்ட சதி. ராஜீவ் மேனனின் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் கள்ளப்பண பரிவர்த்தனைகளின் ரகசியங்கள் அரவிந்துக்கு தெரியும். அவரை ஒரு ரகசிய சந்திப்புக்கு அழைத்து போதைப்பொருள் கொடுத்து கொல்ல முயன்றனர். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அரவிந்த் தப்பினார். ராஜீவை பிடிக்க அவர் சரத் என்ற பெயரை ஏற்று பிச்சைக்காரன் வேடத்தில் சிக்னலில் இருந்து அவரது நடவடிக்கைகளை கண்காணித்தார். சுப்ரியாவுக்கு இதெல்லாம் புரியவில்லை. ஏன் சரத் அரவிந்தைப் போல தோன்றுகிறார்? சரத் உண்மையில் அரவிந்த் தானா என்ற சந்தேகம் அவருக்கு வலுவாக இருந்தது. விக்ரமிடம் சரத்தை பற்றி மேலும் விசாரிக்க கேட்டார். ஒரு நாள் விக்ரம் கூறினார், சுப்ரியா தயாராகு, இன்று சரத்தை பின்தொடர்வோம், அவரது உண்மையை கண்டறிவோம். அன்று அவர்கள் சரத்தை பின்தொடர்ந்தனர். சரத் கிடங்குக்கு சென்றார். இருட்டில் அவர் ஒரு மேசையருகில் சில ஆவணங்களை பரிசோதித்து சிலவற்றை கத்தி ஒரு பென்டிரைவை பாக்கெட்டில் வைத்தார். இதை பார்த்த சுப்ரியாவும் விக்ரமும் வீட்டுக்கு திரும்பினர். அந்த இரவு சரத் தூங்கும்போது சுப்ரியா அவரது பென்டிரைவை எடுத்து கணினியில் பரிசோதித்தார். அதில் ராஜீவ் மேனன் அரவிந்தை மிரட்டும் வீடியோக்கள் இருந்தன. உனது குடும்பத்தை நான் உயிரோடு விடமாட்டேன் என்று ராஜீவ் கூறுவது இருந்தது. இதை பார்த்து சரத் அரவிந்த்தான் என்பது சுப்ரியாவுக்கு புரிந்தது. இருப்பினும் DNA அறிக்கைக்காக காத்திருந்தார். மறுநாள் மருத்துவ ஆய்வாளர் அழைத்து சுப்ரியா சரத்தை யாரோ கடத்திவிட்டனர், உனது உயிருக்கும் ஆபத்து உள்ளது என்று கூறினார். அதிர்ச்சியடைந்த சுப்ரியா விக்ரமை அழைத்தார். அரவிந்தை கிடங்குக்கு கொண்டு சென்றதாக தெரிந்தது. விக்ரமும் காவல்துறை குழுவும் கிடங்குக்கு சென்றனர். அங்கு ராஜீவின் கூலிப்படையினர் அரவிந்தை கட்டி வைத்திருந்தனர். காவல்துறை கூலிப்படையினரை கைது செய்தது. சுப்ரியா அரவிந்தை காப்பாற்றி வெளியே அழைத்து வந்தார். அப்போது மருத்துவ ஆய்வாளர் அழைத்து சரத்தின் DNA அரவிந்தின் DNA உடன் பொருந்துகிறது என்று கூறினார். மகிழ்ச்சி கண்ணீருடன் சுப்ரியா அரவிந்திடம் எல்லாவற்றையும் கேட்டார். ராஜீவின் குற்றப்பேரரசை அழிக்க உனது பாதுகாப்புக்காக நான் எனது மரணத்தை நாடகமாக்கினேன். சரத் என்ற வேடத்தில் அவரது நடவடிக்கைகளை கண்காணித்தேன் என்று அரவிந்த் கூறினார். சுப்ரியாவுக்கு இதைவிட பெரிய மகிழ்ச்சி வாழ்க்கையில் இருந்ததில்லை. அவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து புதிய வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் தொடங்கினர். நண்பர்களே, இந்த கதை எப்படி இருந்தது? எல்லோருக்கும் பிடிக்கும் என்று நம்புகிறேன். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி குறிப்பு. நட்சத்திரக்குறி மலையாள ஸ்கிரிப்டின் அசல் உணர்வையும் பாணியையும் தக்கவைத்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மொழியின் இயல்பான புழக்கத்துக்கு ஏற்ப சிறிய மாற்றங்கள் செய்யப்பட்டாலும் கதையின் மையமும் உணர்ச்சிகளும் மாறாமல் பாதுகாக்கப்பட்டுள்ளன.